கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகுக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எல்லாவித சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாதபடி நம்முடைய அனைத்து தேவைகளையும் தேவன் நமக்கு சந்தித்து இந்த புதிய மாதத்தை காண செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மாதங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. இப்பதான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 3வது மாதத்தை நாம காண்கிறோம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவன் நம்மை இனிமையாய் பாதுகாப்பார். அவருடைய பாதத்துல இந்த மாதத்தை வைத்து நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். கடந்த மாதம் கூட நம்ம பார்த்தோம், நம்மை மேன்மையை பெருகை பண்ணி மறுபடியும் நம்மை தேற்றுவார் என்று. ஆமா, அனைத்து சூழ்நிலையும் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை தேற்றி அரவணைத்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக நமக்கு தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நாம துதிக்க தான் செய்ய முடியும். துதிக்கணும். கடந்த மாதம் முழுவதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்தீரே அப்பா, உமக்கு கோடி நன்றி என்று நம்ம அவரை துதித்து துதித்து அவருடைய பாதத்துல நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்து காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மார்ச் மாதம் கூட கர்த்தர் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரைக்கும் 20 வரைக்கும் படிக்கும். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். பார்த்தீங்களா? இந்த 19வது வசனத்துல பின்பாகத்தை பாருங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? வனாந்தரத்துல வழியை, வனாந்தரம்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ஒரே மாதிரி மணல் மேடு மணலாதான் காணப்படும். எங்க பார்த்தாலும் தூரத்துல காணும் வரைக்கும் எந்த கட்டிடங்களோ எந்த மரங்கள் செடிகளோ எதுவுமே தெரியாது. ஏதோ எல்லாம் ஒரே வழியாய் தான் காணப்படும். ஒரே மணலா தான் காணப்படும். போக 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 அந்த வழி நம்ம எங்க போறோம்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துலயும் தேவன் வழியை உண்டு பண்ணுகிறவர். அதே போல அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த இடம் ஒரு வனாந்திரமா அவாந்திர வெளியா. அதுல தண்ணிக்குரிய எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட இடத்துலயும் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வனாந்திரம் போல காணப்படும். நமக்கு ஒரு வழி இல்லையா என்று நம்ம போராடி காணப்படும். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அவரை நாம் இறுக பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நம்ம வாழ்க்கையில வனாந்தரம் போல ஒரு வறண்ட வாழ்க்கை காணப்படுதான். எந்த காரியமும் நமக்கு நம்ம நினைச்சது நடக்கல, நான் இந்த சூழ்நிலையில தான் நான் இருக்கேன், ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வனாந்தர
ஆஹ் வாழ்க்கையை மாற்றிப்படுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அந்த நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? நான் ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வேலை எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. கேட்டா அது சூழ்நிலைகள் கடினமா தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அந்த பார்வோனை விட்டு அவன் பார்வோனுக்கு விடுறதுக்கு இஷ்டமே இல்லை. 10 வாதைகளை அவன் சந்தித்த பிறகும் அந்த இஸ்ரேல் மக்களை அவனுக்கு விடுறதுக்கேன்னு அவங்கள அடிமைத்தனம் பண்ணி அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். பிறகு லாஸ்ட்ல அவன் என்ன செய்யிட்டான், சரி போங்க உங்க தேவனை வணங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான். அனுப்பி இந்த மோசே அவ்வளவு ஜனங்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் வழிநடத்தி போகும்போது அவங்க என்ன செய்தாங்க, வழியில செங்கடலை பார்த்துருந்தாங்க. என்ன செய்யணும் தெரியல, வழியே இல்ல. அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்றார், அந்த செங்கடலை 2ஆய் பிளக்க பண்ணி அந்த வழியை உண்டு பண்ணிடுறார். வெட்டாந்தரையில நடந்து போல அவர்கள் நடந்து அந்த கடலை தாண்டி மறுபடி அவர்கள் வெளியில வர்றதுக்கு தேவன் பாதையை உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த பின்னாடி அந்த பார்வோன் வீரர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த கடல்ல மடிந்து போயிருந்தாங்க. பாத்தீங்களா? அந்த வழியை ஒரு தேவன் எப்படி உண்டு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். சில சூழ்நிலைகள்ல என்ன செய்றோம் அப்படின்னு ஒண்ணுமே முடியாது நமக்கு. ஒருவேளை பிள்ளைகள் சொல் பேச்சு கேளாம இருக்கலாம். படிப்புல பிள்ளைகளை எவ்வளவுதான் நம்ம ரூபா செலவழிச்சாலும் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, படிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பிள்ளைகள் இருக்கும். ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் குறைவா இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையினால இந்த கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம குடும்பத்தோடு நம்ம என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சூழ்நிலையில இருக்கீங்களா? ஒருவேளை வீடு கட்டி பாதி முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் முடியறதுக்கு கையில பணம் இல்லாம இருக்கும். அதுட்ட ஏதாவது ஒரு தொழில் தொடங்கியிருப்பாங்க, நல்லா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும்னு நினைச்சு, ஆனா அந்த தொழில்ல எந்த வருமானமும் இல்லாதபடி எல்லா இடமும் ஒரு அடைப்பு போட்டது போல காணப்படும். அதெல்லாம் கர்த்தர்ட்ட நீங்க ஒப்படைத்து அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவன் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த ஆகார் பாருங்க, ஆஹ் அந்த பெயர்சபா வனாந்தரத்துல அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு தண்ணி இல்லாம நான் என் பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல பிள்ளைய வச்சுட்டு அழுறா. அப்போ பாருங்க, அந்த வனாந்தரத்துல தேவன் என்ன செய்றார், அந்த அவாந்தர வெளியில நீரூற்றுகளை பண்ணி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தர் அவர் நல்லவர். அவர் கிருபை உள்ள தேவன். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்மை அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு உடனே செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போயவே கூடாது. நம்ம இந்த காரியம் நம்ம நினைச்சது நடக்கலையே, நம்ம என்ன செய்ய போறோம் என்று ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது. உலக மக்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், கூப்பிட வேண்டும். பாத்தீங்களா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 15ஆம் வருஷத்துல பாருங்க, துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பாத்தீங்களா? சாக போறோம், தண்ணி இல்ல, நாக்கெல்லாம் வறண்டுட்டு இந்த வனாந்தரத்துல தண்ணி எங்க கிடைக்கும், தண்ணி கிடைக்கக்கூடிய எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு கதறி கூப்பிடும்போது கர்த்தர் உடனே என்ன செய்யறார், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார்.
அந்த ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் நம்முடைய கண்ணீரையும் நிச்சயமாய் துடைப்பார். நான் ஒரு ரொம்ப சின்ன எனக்கு ஒரு 10, 11 வயசு இருக்கும். இது ஒரு 45 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி உள்ளது. அப்ப நான் ஒரு 6த், 7த் படிச்சுட்டு இருப்பேன். அந்த சூழ்நிலையில நாங்க சின்ன பிள்ளைங்கலாம் சேர்ந்து ஒரு குற்றாலத்துக்கு ஒரு முகாமுக்காக டூருக்காண்டி கூட்டி போயிருந்தாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்போ அந்த அந்த காலத்துல இந்த மொபைல், இந்த ஃபோன் வசதிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த செண்பகத்தேவி அருவி என்று ஒண்ணு இருக்கு குற்றாலத்துல. அப்போ அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்கு அதுல அனுமதி உண்டு. அப்ப நடந்தே எங்கள கூட்டிட்டு போறாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அம் நெறைய பேட்சா பிள்ளைங்க போயிட்டுருக்காங்க. நாங்க ஒரு குரூப் கொஞ்சம் ஒரு 10, 20 பேர் என்ன செய்துட்டோம், வழி தெரியாம அந்த முன்னாடி போனவங்கள விட்டு நாங்க என்ன செய்துட்டோம், வழி மாறிட்டோம். எங்களுக்கு எங்க வார்டன் எங்கள கூட்டிட்டு போறாங்க. நாங்களும் 2 மணி நேரமா அந்த மலைய சுற்றி சுற்றி போறோம். ஆனாலும் அந்த இடத்த எங்களால என்ன செய்ய முடியல, அடைய முடியல. திரும்பி திரும்பி வந்த பாதையிலேயே தான் வந்த மாரி இருக்கு. பெரிய பெரிய மலை உச்சியிலேருந்து பார்த்தா அந்த கீழ மரங்கள், செடிகள் அப்படி கீழ விழுந்தா அவ்வளோதான். அப்படி கரடு முரடா அப்படி அந்த மலையில மரங்கள், செடிகள். ஆனா அந்த வயசுல எங்களுக்கு அந்த ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த வார்டன் எங்கள ஒரு நல்ல மேய்ப்பனை போல எங்கள என்ன செய்தாங்க, வழிநடத்தி ஒரு பிள்ளைகளோட கீழே விழாதபடி கவனமா எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஆனா வழி தெரியவே இல்ல. ஆனா எந்த சூழ்நிலையில அவங்க எங்கள எப்படி கூட்டிக் கொண்டு விட்டாங்கன்னு எனக்கு மறந்துட்டு. ஆனாலும் அந்த சம்பவத்த இன்னும் என்னால மறக்க முடியல. ஏன்னா, ஒருவரும் தப்பிக்க முடியாதபடி அந்த ஒரு சூழ்நிலை வழி கூட இல்லாத அளவுக்கு அந்த மலையில சுற்றி திரிந்தோம். ஆனாலும் எப்படி அவங்க கூட்டிட்டு போனாங்க, அந்த இது மட்டும் மறந்துட்டு, ஆனா குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்க சேர்ந்தோம். ஆனா அந்த சம்பவத்த இன்னும் என்னால வருடங்கள் 40, 45 வருஷம் ஆயிற்று. இன்னும் என்னால மறக்க முடியல. ஏன்னா ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த இடங்கள்ல பறவைகளுடைய சத்தம், ஊரும் பிராணிகளுடைய சத்தம், அந்த முட்செடிகள், அப்புறம் பழமரங்கள், கிளைகள் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். மரங்களுடைய கிளைகள் வரும். அப்புறம் அப்படியே கீழ குனிஞ்சு போணும். இந்த பக்கம் பார்த்தா பெரிய பள்ளமா இருக்கும். இந்த சைடு அப்ப எப்படிதான் அப்படி ஒரு சூழ்நிலை. சத்தம் போட்டாச்சுன்னா நம்ம சத்தம் திரும்பி எல்லாருடைய சத்தமும் திரும்பி வரும். அப்படி ஒரு எக்கோ அடிக்கும் அந்த மலையில. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைய தேவன் எங்களை காத்தார். இப்பவும் நான் அத நெனச்சு பார்த்தா, அந்த சூழ்நிலைய மறக்கவே முடியாது. அந்த கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை அந்த நேரத்துல கேட்டார். இத்தனை ஆண்டுகளாய் இந்த ஜீவனை திருப்பி கொடுத்த தேவன். அப்படி எத்தனையோ சூழ்நிலையில நம்மளும் வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ஏதாவது ஒரு வியாதி இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளால நினைச்ச முடியாது. திரும்பி வர முடியாது என்று நினைச்சிருப்போம். ஆனால் தேவன் அதையும் மாற்றி நம்மை சுகமாய் இன்றளவும் நம்மை காத்து வருகிறார். அதற்காக நாம் என்ன செய்யணும்? கர்த்தராகிய தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி பலிகளை நம்ம செலுத்தணும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் நிச்சயமாய் மாற்றுகிறவர். எந்த பக்கம் எப்படி சூறாவளி போல நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் அதை தேவன் தென்றலாய் மாற்றுகிற தேவன். அதனால நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். அந்த இஸ்ரேல் மக்களை பாருங்க, அந்த வனாந்தரத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லாம போயிரும். அவங்க என்ன செஞ்சாங்க? மோசேட்ட அவங்க முறுமுறுக்காங்க. அந்த சூழ்நிலையும் பாருங்க, அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க, 5ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான்.
அப்ப என்ன செய்யுச்சு, தண்ணி வந்து என்ன செய்யுச்சு, அந்த இடத்துல வந்துச்சு. அதன் மூலம் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்க, அவருடைய மிருக ஜீவன்களும் தாகத்தை தீர்த்து கொண்டாங்க. பார்த்தீங்களா? கண்மலர். கடந்த மாதத்துல கூட நான் சொல்லியிருப்பேன். நான் ஊருக்கு போயிருக்கும்போது, அந்த ஊர்ல வந்து ஒரு போர்வெல் போட்டேன். பக்கத்துல வாய்க்கால்ல நெறைய தண்ணி போகுது. சுற்றிலும் குளங்கள் நிறைந்த ஊரு. ஆனாலும் 300 அடி போட வரைக்கும் தண்ணிக்குரிய எந்த அறிகுறியும் இல்ல. அந்த போர் போடக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி தான் போட்டோம். ஆனாலும் அது வர வர தண்ணி வெறும் மணலா தான் வருது. புக. அப்போ அந்த மனதுல ஒரு சங்கடம் வந்துச்சு. இப்படி எந்த அந்த போர் போட்டாலும் சொல்றாரு, "தண்ணி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாதும்மா. இந்த 200 அடியோட நீங்க நிப்பாட்டிருங்க. ஒரே புகையாவும் இருக்கும். ஒரே பாறையா இருக்கு. அந்த பாறைகளோட மாற்றம் இல்ல. கொஞ்சமாவது வேற நிறம், ஏதாவது மாற்றம் வந்தா தான் அதுல தண்ணி வரும். ஆனா இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஒரே பாறையா இருக்கு. ஒரே பாறை. அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம, எந்த விதமான மண்ணுக்குரிய அறிகுறி எதுவுமே இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னைய ஏதாவது கஷ்ட சூழ்நிலை வரும்போது யார்ட்டயாவது ஜெபம் பண்ண சொல்லுவேன். சில நேரங்கள்ல நம்ம அனைவருக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனா நமக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, நம்ம வந்து மற்றவர்களுடைய ஜெபத்த நம்ம என்ன செய்வோம்? நம்ம விரும்புவோம். அந்த நேரத்துல நம்மளால ஜெபிக்க கூட முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில நானும் என்ன செய்தேன்? எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்கள்ட்ட ஜெபிக்க சொன்னேன் ஃபோன் மூலம். அவர்களும் விசுவாசத்தோடு இருங்க அப்படின்னு சில வசனங்கள என்ன செய்தாங்க? சொன்னாங்க. அப்பொழுது இந்த வசனம் கூட அ அவர் வனாந்தரத்துல வழியையும், அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வசனத்தையும் சொன்னாங்க. பார்த்தீங்களா? 300 அடி போட்டாச்சு. ஒரு சொட்டு தண்ணீர் வரல. அவங்க வேலைய முடிச்சுட்டு பணத்த வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அதுல ஒரு ஆள் என்ன சொன்னாருன்னா, "உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு சான்ஸே இல்லம்மா. வேஸ்ட்டு தான்." நான் முதல்லயே சொன்னோம்ல, எங்களுக்கே அதிசயமா இருக்கு. இந்த பக்கத்துல வாய்க்கால் நெறைய தண்ணி போயும், சுற்றி குளங்கள் உள்ள ஊரு, ஆறு உள்ள ஊரு. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாரு. நான் முதல்லயே சொன்னோம்ல, 100 அடி போடும்போதே சொன்னேன். ஒரே பாறையா இருக்கு. போடாதீங்க. வேற இடம் மாத்துங்கன்னு சொன்னேன். நீங்க போட சொன்னீங்கல்ல. ஆனா அதுல ஒரு மனிதன் என்ட்ட கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி வரும். ஒரு 100 அடிக்கு மேல ஒரு சின்ன ஒரு இடவெளி மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு போடும்போது. அதேபோல 150 அடிக்கு மேல ஒரு அப்படி தெரிஞ்சுச்சு. கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் ஈரமா லேசா மண் வந்த மாரி தெரிஞ்சுச்சு. நிச்சயமா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். உங்க பணம் வேஸ்ட் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்தேன், முறுமுறுக்கல. உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கள் கேட்ட பணத்த விட அந்த மக்களுக்கு சந்தோஷமா நான் என்ன செய்தேன், கூட தான் அவர்களுக்கு கையில பணத்த குடுத்து சந்தோஷமா அனுப்பிவிட்டேன். 2, 3 நாளா நாங்க என்ன செய்தோம், அந்த கயிறு போட்டு, போட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்கும்போது, அந்த ஒரு 1 வாரம் கழிச்சு பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு சின்ன செங்கல போட்டு அப்படி சின்ன மண் செங்கல் போட்டு தண்ணியினுடைய சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கயிறு போட்டு பார்க்கும்போது, முதல் நாளு 4 மடங்கு கயிறு உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் போட்டு, போட்டு பார்க்கும்போது, ஒரு 20 முழம் போட்டதுக்குள்ளயே தண்ணி ஒரு தூக்கு பாத்திரத்துல எடுத்தோம். அதுல வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய், அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்ல. அவர் நிச்சயமாய் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குற தேவன். பாருங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு மோட்டரும் வச்சு 500 லிட்டர் ஒரு சின்டெக்ஸ் மாட்டி அதுல தண்ணியும் நிறைச்சாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு அப்படி பார்த்தா அப்படியே பியூரிஃபைல நம்ம இந்த பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிப்போம்ல, அது மாரி ஒரு தண்ணி. தேவன் எப்படி அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். நம்ம நினைக்கலாம், இது எல்லாம் முடிஞ்சுட்டு இனிமே ஒண்ணுமே இல்ல. ஆனா இல்லாதவையிலிருந்து உண்டு பண்ணுகிற தேவன். அவர் நாமம் அதிசயம். இருக்கிறவராய் இருக்கிற தேவன்.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அதனால எந்த சூழ்நிலையும் நமக்கு அது நம்ம நினைக்கலாம். அந்த ஆகாப் சொன்னோம்னா விளையாட்ட மழை வருமா, அப்ப பாருங்க அந்த மலையின் மேல நின்று பார்க்கும்போது மழைக்குரிய அறிகுறியே இல்லை. திருப்பி திருப்பி அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாருங்க கையளவு உள்ளங்கை அளவுக்கு மேகம் தென்பட்டுச்சு. உடனே அந்த ஆகாப் ராஜாட்ட எலியா சொல்றாரு, உன் ரதத்தை உடனே நீ ரதத்துல ஏறி உன் ரதத்தை ஓட்டு, பெருமலை வரையும் வரப்போகுது. ஆனா அந்த சூழ்நிலை பாருங்க, அது கொஞ்சம் கூட அது எதிர்பார்க்கவே முடியாது. மழைக்குரிய அறிகுறியே இல்ல. எத்தனையோ ஆண்டுகளா பஞ்சம். ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் இல்லாம அந்த வறண்ட இதா மாறிடுச்சு. அந்த சூழ்நிலையில பாருங்க, அந்த சமுத்திரத்துல அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த கையளவு மேகம் வந்துச்சு. அந்த கையளவு மேகம் எவ்வளோ பெரிய பெருமழை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிச்சயமாய் தேவன் அது இல்லாதவைகளாய் இது எப்படி ஆகும்? இந்த உண்மையில நம்ம குடும்பத்துல யாராவது ஒருவேளை சுகவீனமா இருக்கலாம். டாக்டர் ஒருவேளை சந்தேகமா சொல்லலாம். ஆனா, நிச்சயமாய் தேவன் அந்த நோயை மாற்றி நமக்கு சுகத்தை நிச்சயமாய் கொடுக்கிற தேவன். கையளவு மேகத்துல எவ்வளோ பெரிய மழை பெய்யுச்சு. அதே போலதான் நம்முடைய சூழ்நிலையில முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த மார்ச் மாதம் தேவன் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த கிதியோனை பற்றி நீங்க தெரியும், இந்த சிம்சனை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த மனோவா தம்பதியருக்கு குழந்தை இல்லாத அவர்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு மகன்தான் சிம்சோன். அந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகனாய் தேவன் அந்த குடும்பத்திலிருந்து எழுப்புறாரு. ஆனா அந்த சிம்சன் என்ன பண்றாரு, அவர் ஒரு நசரேனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அதை மீறி அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, அவர் ஒரு கட்டத்துல பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு எதிராக வரும்போது அவர் என்ன செய்யறாரு, அந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடியை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதியின் தாடை எலும்பில் குவில் குவிலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதியின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றார். அப்படி சொல்லி தீர்ந்தபோது தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகிலே இருக்கிறது. பார்த்தீங்களா? 1000 பேரை ஒரு கழுதையின் தாடை எலும்புனால கொன்றான். அவ்வளவு ஒரு பலம் உள்ளவன். ஆனா தாகத்தினால நான் சாக போறேனே அப்படின்னு கதறி தேவனை நோக்கி கூப்பிடும்போது பார்த்தீங்களா, அவர் அந்த இடத்துல தண்ணீருக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை. அந்த இடத்துல என்ன செய்றார், தண்ணீர் கிடைக்க பண்ணுகிறார். பள்ளத்தை பிளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான். பார்த்தீங்களா, தேவன் எவ்வளவு பெரிய அற்புதர். அதே போல நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிற தேவன். சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை வெற்றியாய் மாறப்படுகிற தேவன். நான் காலேஜ் படிச்சு கொண்டிருக்க அந்த நாட்கள்ல இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும். வீட்டுல ரொம்ப வறுமை. இதெல்லாம் நடந்து ஒரு 40 வருஷம் இருக்கும். 37, 38 வருஷம். கடினமான சூழ்நிலை. அந்த காலங்கள்ல பணம் பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஏதாவது எங்க அம்மா டெய்லரிங் வேலை பார்ப்பாங்க. ஏதாவது துணி தைச்சு கொடுத்தா சட்டைக்கு ரூபா இல்லாம சிலவங்க என்ன செய்வாங்க, அவங்க வயல்ல விழுந்த தானியங்களை தான்
கொண்டு கொடுப்பாங்க. அந்த காலத்துல பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். எங்க அப்பாவுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. எங்க அம்மா துணி தச்சு தான் எங்கள காப்பாற்றணும். அந்த சூழ்நிலையில அன்னைக்கு மறுநாள் தான் கடைசி நாளு. நான் மறுநாள் அந்த ஃபீஸ கண்டிப்பா கட்டணும். ஏன்னா, அதுக்குரிய தேதிலாம் முடிஞ்சுச்சு. அது கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாது, எழுத முடியாது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்து போல கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட சலுகை பிள்ளைங்களுக்கு படிக்குது. ஆனா, அந்த கட்டங்கள்ல அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்க அம்மா வந்து ஒரு பிரேயருக்காண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நாங்க நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு முந்தின நாள் மழை பெய்யுது. இந்த ரோடுலாம் கொஞ்சம் ஈரமா காணப்படுது. அப்ப நடந்து எங்க அம்மாவும், நானும், என் தங்கச்சியும் போயிட்டுருக்கோம். அப்ப எங்க அம்மா கால்ல ஏதோ தட்டுப்படுது பேப்பர். உடனே எங்க அம்மா அந்த மழை பெய்து முடிஞ்சு அந்த இடத்துல ஒரு ரூ. 100 நோட்டு கிடந்துச்சு. அப்படியே பார்த்து ஏன்னா மறுநாள் நான் பணம் கட்டணும். கிடைக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையுமே இல்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். யார்ட்டயும் கடன் கேட்க முடியாது. ஏன்னா திருப்பி குடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. எங்க அம்மா யார்ட்டயும் போய் என்ன செய்ய மாட்டாங்க, போய் கடனும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு வீட்ல வருமானம் கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, யார்ட்டயும் கேட்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அதினதி நேரத்துல நேர்த்தியா எங்களை வழிநடத்தினார். அன்னைக்கு அன்னைக்கு அனுதினமும் எங்களை ஒரு நாள் பட்டினியா விடல. தேவன் அருமையாய் அவர் வழிநடத்தினார். அதே போல எங்க அம்மா கையில பேப்பர் நினைச்சு எடுத்து பார்க்கும்போது அந்த அவ்வளவா வெளிச்சம் இல்ல. எதுத்தாப்புல ஒரு சாராய கடை இருந்துச்சு. யாரோ குடிச்சிட்டு எந்த குடிகாரனோ யாரோ போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அது யாருடைய பணம்னு தெரியல. ஆனால் தேவன் அந்த நேரத்துல அந்த தேவையை, எங்களுடைய தேவையை சந்தித்தார். எங்க அம்மாவுக்கு அந்த நேரத்துல கிடைச்ச சந்தோஷம் வரவே இல்ல. ஆண்டு வானத்தை பார்த்து அவங்க கோடி நன்றி சொன்னாங்க. ஏன்னா, அந்த ரூ. 100ங்கிறது அந்த 37 வருஷத்துக்கு முன்பாக அது ஒரு பெரிய பணம் மாரி எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அவரு இல்லாதவைகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அந்த இரவு நேரத்துல நாங்க யார்ட்டயுமே கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய தேவையை அறிந்த தேவன் பார்த்தீங்களா? எப்படி அந்த எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன். அவர் பார்த்தீங்களா, அது அந்த பணத்த நெனச்சு பார்த்தா இப்பவும் கூட நான் நெனைப்பேன். அந்த அந்த கட்டத்துல எங்களுக்கு அந்த ரூ. 100ங்கிறது ஒரு கோடிக்கு சமானம். பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலை தேவன் தேவையை சந்தித்தார். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அநேக தேவைகளை சந்திச்சிருப்பார். சில நேரங்கள்ல நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு. நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, நம்ம நெனச்சு பார்ப்போம். எப்படி நம்ம இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்தோம்? நம்ம எவ்வளவுலாம் சோதனைலாம் நம்ம கழிச்சு இந்த நேரத்துல நம்ம வாழ்ந்தோம்னா, அது கர்த்தருடைய அளவற்ற கிருபை தான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவர் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அந்த நீதிமொழிகள்ல நீங்க ஒரு வசனம் பார்ப்பீங்க. நீதிமொழிகள் ஆகாயத்துல கழுகினுடைய வழி, அதுக்கப்புறம் கண்மலையினுடைய பாம்பினுடைய வழி, அது மாதிரி கப்பல் பிரயாணத்துல அந்த கடல்ல கிடைக்கின்ற வழி, அதெல்லாம் ஆச்சரியம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை பாருங்க. 19வது வசனம். ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னியை நாடிய மனுஷனுடைய வழியும். பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆச்சரியமானவை, புத்தி கெட்டாது. அதெல்லாம் எப்படி போகுதுன்னு என்று நம்மளால சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் இப்போ கூட பாருங்க, ஆகாயத்துல விமானம் பறக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியம். அந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? கர்த்தர். கடலுக்குள்ள இப்போ என்ன செய்யறது? ட்ரெயின்லாம் போகுது. எத்தனையோ வாகனங்கள் போறதுக்கு பாலம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஆச்சரியம். இதற்கு ஞானத்தை கொடுத்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படி வாழ்க்கையில அநேக காரியங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, சூழ்நிலைகள்லாம் ஒருவேளை நமக்கு அது சாதகமா இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவன் அதை சாதகமாய் மாற்றுகிற தேவன். அந்த
சமாரியா ஸ்திரீ பாருங்க, ஏசப்பா தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த நேரத்துல அவ சொல்லுதா, இந்த தண்ணிய குடிச்சா என்ன செய்யும்? மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா நீங்க குடுக்க தண்ணி தாகம் இல்லன்னு சொன்னீங்க. அப்ப அந்த தண்ணீர எனக்கு தாங்க. நான் அடிக்கடி வந்துங்க தண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வராது என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஜீவ நீரூற்றை அவளுக்கு கொடுக்கிறார். அவர் தேவனை அறிந்து கொள்கிறார். அவள் மூலமாக அநேக மக்களும் அந்த சூழ்நிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறாங்க. அவர் ஜீவ நீரூற்று. அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். வனாந்திரத்துல வழியை உண்டுக்குவேன் என்று சொன்ன தேவன். அந்த ஆதியில இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி அந்த வனாந்திரத்துல கர்த்தர் வழி, அந்த கோட்டான் குஞ்சுகள், கொடிய விலங்குகள், சர்ப்பங்கள், வலு சர்ப்பங்கள், முற்கள் உள்ள பாதை, கரடுமுரடான பள்ளம், மேடு, அந்த வனாந்திர யாத்திரை, அந்த கொடூரமான அந்த மனிதர்கள் நடமாட முடியாத அந்த சூழ்நிலை அத்தனை லட்சம் மக்களையும் தேவன் என்ன செய்கிறார்? வழிநடத்தி செல்கிறார். 40 வருஷம் அவங்க வஸ்திரம் என்ன செய்யல? பழமையாய் போகல, கிளியல. அவங்க கால்ல இருக்க செப்பல், அந்த செருப்பு வாறு அறுந்து போகல. தேவையான இடத்துல தேவைக்கு தண்ணீர் கொடுத்தார். வானத்துல இருந்து மன்னா பொழிந்தது. அவங்க இறைச்சி கேட்கும்போது இறைச்சி தேவன் கொடுத்தார். எப்பேற்பட்ட எதிரிகள்லாம் வந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவர்களை முறியெடுக்க தேவன் கிருபை செய்தார். பகல்ல அவங்க நடந்து போவாங்க, வெயில் வரும். அப்போ மேக ஸ்தம்பத்தை காட்டினார். இரவுல வெளிச்சம் இல்லாத, இப்பெல்லாம் பாருங்க, நம்ம ரோட்ல சில நேரம் லைட் போயிட்டுனா நடக்க முடியாது. ஆனா அப்பேற்பட்ட வனாந்திரத்துல எந்த சூழ்நிலையும் வெளிச்சம் இல்லாத இடத்துல அவர் அக்னி ஸ்தம்பத்தை உண்டு பண்ணினார். அப்ப அவங்க என்ன செய்தாங்க? அந்த இரவு நேரத்துல அவங்க பகல்ல நடந்தது போல நடந்து போனாங்க. ரொம்ப அதிக நடந்து போகும்போது கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க இளைப்பாற வேண்டும் என்று அந்த கூடாரத்தின் மேல என்ன செய்யும்? மேக ஸ்தம்பம் தங்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்க? அன்னைக்கு அந்த எத்தனை நாள் அந்த மேகம் எழும்பாம இருக்குமோ அது வரைக்கும் அந்த இடங்கள்ல அவங்க கூடாரம் போட்டு தங்குவாங்க. அவ்வளவு அருமையாய் கர்த்தர் கானானை காணும் மட்டும் அவர்களை வழி நடத்தினார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் அதிகம். ஒருவேளை ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும். தனிமையின் பாதம், ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்கா என்ற சூழ்நிலை காணப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஒருபோதும் சோர்ந்து போயிடாதுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாதி வசனம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நன்மையை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயிப்போமா? இயேசுவே, அருமையான தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியப்பா. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி காண செய்தீரப்பா. உனக்கு கோடி நன்றி தகப்பனே. கடந்து வந்த பாதையெல்லாம் தகப்பனே, கடந்து வந்த கிருபை செய்தீரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. தாவீதின் குமாரனே, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றிலும் தகப்பனே, மனிதர் கைவிடும் போது தகப்பனே, நீர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்தீர் தகப்பனே. சில நேரங்கள்லப்பா, சில மனிதர்களுடைய வார்த்தைகளப்பா மனதை நோகடிக்கலாம் தகப்பனே. அந்த சூழ்நிலையும் தகப்பனே, ஏசப்பா மனதை மகிழ்ச்சியை மாற்றுகிற தேவன் நீர் தகப்பனே. ஏசப்பா, சில சூழ்நிலைகளை தகப்பனே, சில குடும்பங்களப்பா கஷ்டப்படும் போதுப்பா பிறரால் ஏளனப்படுத்தப்படலாம் தகப்பனே. ஏதாவது வீட்டுல நோய் வந்துட்டுனா அதனால அந்த குடும்பமே சோர்ந்து தளர்ந்து இனிமே என்ன செய்ய போறோம் என்று நினைக்கலாம் தகப்பனே. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனப்பா. நீர் களிப்பாய் மாற்றுகிற தேவன் தகப்பனே. இந்த நேரத்துல தகப்பனே, என்னோடு ஜெபத்துல ஆண்டவரே இதை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நோக்கி பாருங்கப்பா. மழை கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க வாக்கு கொடுத்த தேவன் நீர் உண்மையுள்ள தேவனப்பா. ஏசப்பா, நீர் நீதி உள்ள தேவனப்பா. இரக்கம், ஐஸ்வர்யம், எல்லாம் கனம்,
ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. தேவைகள் எல்லாம் நீர் ஏற்ற நேரத்துல செம்மையாய் செய்கிற தேவனப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. ஒருவேளை இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று நினைக்கலாம் தகப்பனே. யோபுவை போல தகப்பனே, அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தகப்பனே. யோபுவே தகப்பனே, ஏசப்பா அவன் தேவைகளை மறுபடியும் நீர் ஏசப்பா ரெட்டிப்பான கிருபைகளை நீர் கொடுத்தீர் தகப்பனே. இழந்து போன எல்லாவற்றையும் அப்பா நீர் ரெட்டிப்பாய் கொடுத்தீர் தகப்பனே. அதே போலதான் தகப்பனே, எந்த சூழ்நிலை எதெல்லாம் இழந்து கடினமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை இந்த கருத்துல வைக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த எக்ஸாம் நடந்து எத்தனையோ பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டு இன்னும் எக்ஸாமுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுங்க தகப்பனே. ஏசப்பா பிள்ளைகளுக்கு அப்ப நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த மொபைல் போன்ல விழுந்து அவங்க அறிவை கெடுத்துக் கொள்ளாதபடி தகப்பனே. தாய் தகப்பன் பேச்சுக்கு அப்பா கேட்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா அதே போல தகப்பனே, தகப்பனே எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஏசுராஜா அதே போல தகப்பனே, எங்க தேசத்தை இப்படி கருத்துல வைக்கிறோம்ப்பா. எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எந்தவித கடினமான சூழ்நிலை வராதபடி தகப்பனே. எல்லா மக்களும் சந்தோஷமாய் இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தேச தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுங்க தகப்பனே. இந்திய ராணுவ ஆண்டவரே, ராணுவ வீரர்கள் தலைவர்கள் எல்லாரும் இப்படி கருத்துல குடிக்கிறோம்ப்பா. ராணுவ வீரர்களுக்கப்பா பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் கொடுங்கப்பா. அவங்க பார்டர்ல நின்று அவர்கள் எங்களுக்காக நிக்க போய் தான் இந்த நாங்க சுகமா இருக்க முடியுது தகப்பனே. அவர்களுக்கு பலம் சுகம் ஞானத்தை கொடுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா அவங்க கேட்ட எல்லாவற்றையும் அப்பா செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. நீர் ஆணையிட்டு கொடுத்திருக்க தகப்பனே, அதை செய்யுங்க தகப்பனே. அதே போல தகப்பனே, எல்லா மக்களையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டப்பா. உலக நாட்டுலப்பா போர் சூழல்லப்பா போர் நடந்து கொண்டிருக்கு தகப்பனே. சில இடங்கள் அதெல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே. ஏசப்பா எந்த விதத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த விதம் உயிர் சேதமோ வராதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இயற்கை சூழ்நிலையோ செயற்கையாகவோ என் தகப்பனே போக்குவரத்திலோ ஆண்டவரே எந்த சூழ்நிலை மக்கள் அப்பா உயிர் பலி வராதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தகப்பனே வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. காலம் கடைசி காலம் அப்பா உண்மை அறியாத மக்கள் உண்மை அறிய கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியும் தகப்பனே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை இந்த கருத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குற தேவனப்பா. நீர் உண்டாக்கிய தேவனப்பா. அதே போல மக்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கையில வழியையும் அவாந்திரம் போல தெரிகிற இடத்துல ஆண்டவரே நீர் ஊற்றுகளையும் ஆறுகளையும் உண்டாக்குற தேவனப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் இந்த கருத்துல படிக்கிறப்பா. காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீ பிரேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.